ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு தமிழ்ல பகுதி இலக்கியம்ல 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம். இந்த தலைப்பு நான் எங்க இருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 6th இருந்து 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃப்ல கொடுத்திருக்கேன். நீங்க இதே மாதிரி சிலபஸ் வைஸ் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல நீங்க 6th டு 12th நியூ புக் மட்டும் படிச்சா போதும். ஏன்னா ஓல்டு புக்ல நம்ம சிலபஸ்ல இருக்கிற கான்செப்ட மட்டும் தான் படிப்போம். அது நம்ம இங்கேயே கவர் பண்ணிடுவோம். பிளஸ் சிறப்பு தமிழ்ல இருக்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் தான் படிப்போம். அதையும் நம்ம இங்க கவர் பண்றதுனால நீங்க 6th டு 12th 11th 12th நம்ம சிலபஸ்ல இருக்கிறது தான் கொஞ்சம் மோஸ்ட்லி கவர் பண்ணுவோம். 6th டு 10th நியூ புக் மட்டும் படிச்சுட்டு சிலபஸ் வைஸ் மத்ததை எல்லாம் படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சங்க காலத்துக்கு அப்புறம் வந்த நூல்களை தான் என்ன சொல்றாங்க, 11 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய காலம் அப்படின்னா சங்க காலத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற, சங்க காலம் மருவிய அப்படின்னா முடிந்த, சங்க காலம் முடிந்து அதுக்கப்புறம் எழுதக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம், 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை அப்படின்னா 18 நூல்கள் இருக்கு. அந்த 18 நூல்கள் தான் என்னது, 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 18 நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு நூலா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். 11 கீழ்கணக்கு நூல்கள். இப்போ 18 நூல்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அதை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். அறநூல்கள், அகத்திணை நூல்கள், புறத்திணை நூல் அப்படின்னு சொல்லிட்டு. புறத்திணை நூல்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அறநூல்கள்ல 11 இருக்கு. அகத்திணை நூல்கள்ல மொத்தம் 6 நூல்கள் இருக்கு. இப்போ இந்த நூல்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அறநூல்கள். அறநூல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அறநூல்களுக்கு இன்னொரு பேர் என்ன, நீதி நூல்கள். இது நம்மளோட மக்களுக்கு, தமிழர்களுக்கு வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரை சொல்ற மாதிரி, வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே என்னது, அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல மொத்தம் 11 நூல்கள் இருக்கிறதா நம்ம பார்த்தோம்ல. என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நூல் பெயர் ஆசிரியர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து அடிக்கடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஏலாதி, சிறு பஞ்சமூலம், பழமொழி 400, நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி. இந்த 11 தான் என்னது, அறநூல்கள். இதோட நூல் பெயர், ஆசிரியர். இந்த மார்க்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க புக்ல எதே கண்டென்ட்டா படிச்சீங்க அப்படின்னா, நாலடியார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், இன்னா 40 அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். அதுல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இது 11 கீழ்கணக்கு நூல்களுள் 1 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு மொத்தம் 11 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள எத்தனை நூல்கள் வரும் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது, நீங்க புக் வைஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் கோர்வையா படிச்சு வைக்கும் போதுதான் அப்ப 11 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள இத்தனை நூல்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் படிச்சு முடிச்சுட்டு புக்குக்குள்ள படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கை படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். இப்போ நீங்க நாலடியார் அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும், இது 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் தரவா படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம புக் வைஸ் படிச்சுக்கலாம். சரி, இப்ப வாங்க நம்ம நூல் பெயர் ஆசிரியர்ங்கிறத நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன், அதுபடி நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள், திருவள்ளுவர்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்து நாலடியார். நாலடியார் 4 அடி கொடுப்பாங்க. யாரு, முனிவர்கள். அப்ப நாலடியார் அப்படிங்கிறது சமண முனிவர்கள். இன்னா 40. இன்னா அப்படின்னா என்னது, துன்பம். நமக்கு யாராவது துன்பம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், பில்லர். பில்லர்னா தூண், தூண் மாதிரி நிக்கணும். பில்லர், கபிலர். பிலர், கபிலர். இன்னா 40. இன்னா துன்பம் பண்ணாலும் நம்ம எப்படி நிக்கணும், பில்லர் மாதிரி, தூண் மாதிரி ஸ்ட்ராங்கா நின்னு ஃபைட் பண்ணணும். கபிலர், பிலர். இன்னா, பிலர், கபிலர். இனியவை. இனிப்பு சாப்பிடும் போது யார் வரா, பூதம். இனியவை 40, பூதன் சேர்த்தனார். திரிகடுகம். கடுகு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடுகு, நல்லாதனார். திரிகடுகம், நல்லாதனார். ஏலாதி. ஏலம் விடுவாங்கல்ல லேண்ட் எல்லாம். இப்போ ஏலாதி, ஏலம் விடுறதுக்கு நமக்கு எதுல மேதாவியா இருக்கணும், நம்ம கணிதத்துல மேதாவியா இருக்கணும். அப்ப ஏலாதி அப்படிங்கிறது கனி மேதாவியார்.
சிறு பஞ்ச மூலம் பஞ்சு. பஞ்ச நம்ம தீ எரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? கரி ஆகும்ல. கரி, காரி ஆசான். பழமொழி 400. நம்ம யாருக்காவது இப்ப பழமொழிய கேட்டாலே பயங்கர கோவம் வருது. அந்த மாரி பழமொழி கேட்டா என்ன பண்ணிடுறாங்க? யாராவது பழமொழி சொல்றவங்கள அரைஞ்சிடுறாங்க. அரையனார், பழமொழி அரையனார், முன்றுரை அரையனார், நான்மணி கடிகை, நான்மணி 4 மணி. 4 மணிக்கு ஸ்கூல் விடுற டைம். எல்லா பிள்ளைங்களும் எப்படி நிக்கிறாங்க? விளிம்புல நின்னுக்கிட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அப்ப 4 மணி விளம்பி, விளம்பி நாகனார். ஆசார கோவை. கோயம்புத்தூர தான் கோவைன்னு ஷார்ட்டா சொல்லுவோம். கோவை அப்படிங்கிறத கோவையில இருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்? பெரிய வாய் இருக்கும். பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி. முது அப்படிங்கிறது வயதானவர்கள். அப்போ கிளார். கிளார், கிழவி, கிழவன் சொல்லுவோம்ல, அங்க கிளார் அப்படின்னு வச்சுக்கோங்க. முது, கிளார். அப்போ இன்னா துன்ப எப்படி இருக்கணும்? பில்லர். இப்ப கபிலர். இனியவை. இனிப்பு சாப்பிடும்போது என்ன வந்துச்சு? பூதம். பூதம் சேர்த்தனார். கடுகு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. திரிகடுகம் நல்லாதனார். ஏலாதி. ஏலம் விடுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? கணிதத்துல மேதாவியா இருக்கணும். கனி மேதாவியார். சிறு பஞ்சமூலம். பஞ்ச 10 வச்சா என்ன வரும்? கரி ஆகும். காரி ஆசான். பழமொழி யாரா சொன்னாங்கன்னா அவங்களும் அரைஞ்சிருவான். அரையனார். முன்றுரை அரையனார். 4 மணி கடிகை. 4 மணிக்கு எல்லாரும் எப்ப வீட்டுக்கு போலாம்னு சொல்லி விளிம்பு நிலையில நின்று இருக்காங்க. விளம்பி நாகனார். ஆசார கோவை. கோவையில எல்லாரும் எப்படி இருக்காங்க? பெருவாயின் முள்ளியார். முதுமொழி காஞ்சி. முதுனா வயதானவங்க. கிளார். கூடலூர் கிளார். இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்காக தான். நான் இப்போ 2, 3 இது சொல்றேன். உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதான்னு பாருங்க. சிறு பஞ்ச மூலம் பஞ்சு. காரியாசான். திரி கடுகம். கடுகு நல்லாதனார். நான்மணி கடிகை. விளம்பினாகனார். ஓகே. இத நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்போ ஒவ்வொரு நூல்களுக்கான ஒரு சில குறிப்புகள் இருக்கு. அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த அறநூல்கள்லயே ரொம்ப பெருசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான். ரொம்ப சிறுசு அப்படின்னா எது? இன்னா 40, இனியவை 40. இந்த இன்னா 40, இனியவை 40 ரெண்டையுமே என்ன சொல்லுவாங்க? இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மருந்து பெயர்கள் கொண்ட நூல்கள். இதுல இந்த திரிகடுகம், ஏலாதி, சிறு பஞ்சமூலம் இது 3மே என்ன அப்படின்னா மருந்து பெயர்கள் கொண்ட நூல். திரிகடுகத்துல என்னென்னலாம் இருக்கு? சுக்கு, மிளகு, திப்பிலி. இது 3ம் சேர்ந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திரிகடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறு பஞ்சமூலம். சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்கும்? 5. திரிகடுகம் அப்படிங்கிறது 3. சுக்கு, மிளகு, திப்பிலி. சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிறது என்னது? 5 இருக்கும். பஞ்சமூலம்னா 5. என்னெல்லாம்? நெருஞ்சி, கண்டங்கத்தரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி அப்படின்னு 5 இருக்கும். ஏலாதி அப்படிங்கிறதுல எத்தனை மருந்து பொருள் இருக்கும் அப்படின்னா 6. ஏலம், லவங்கம், திப்பிலி, சுக்கு, மிளகு, நாக, கேசுரம் அப்படின்னு சொல்லி எத்தனை? 6 மருந்து பொருள் இருக்கும். அப்ப மருந்து பெயர்களால் ஆன அறநூல்கள் எதெல்லாம்? திரிகடுகம், சிறு பஞ்சமூலம், ஏலாதி. இரட்டை அறநூல்கள் எதெல்லாம்? இன்னா 40, இனியவை 40. அதுதான் அறநூல்களே சிறுசும் கூட. பெரியது அப்படின்னா என்னது? திருக்குறள். இப்ப மணிமொழி கோவைன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நான்மணி. மணி மொழி கோவை. மணி அப்படிங்கிறது 4 மணி கடிகை. மொழி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி. கோவை அப்படிங்கிறது ஆசார கோவை. இப்ப அறநூல்கள் 11 உங்களுக்கு ஓரளவுக்கு என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து அகத்திணை நூல்கள். அகத்திணை நூல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இல்லற வாழ்களை பத்தி சொல்றது. தலைவனும் தலைவியும் ஒருத்தவங்களுக்குள்ள இன்னொருத்தங்க காதல் வயப்பட்டு அவங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த அகத்திணை நூல்களை சொல்லியிருப்பாங்க. இதுல எத்தனை அகத்திணை நூல்கள் நம்ம பார்த்தோம்? 6 நூல்கள் பார்த்தோம்ல. இதுவும் அதே மாதிரி நம்ம ஷார்ட்கட்டோட படிச்சு வச்சுக்கணும். அப்படின்னாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 5 50. இப்ப 5 இட்லி சாப்பிடுற இடத்துல 50 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? பொறை ஏறிடும். 5 50 பொறையனார். 5 70. 5 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறவங்க யாரு? மூவாதியார். 70 வயசு வரைக்கும் வாழ்றாங்கல்ல, அப்பவங்க யாரு? மூவாதியார். மூவாதியார்னா மூத்தவங்க. மூவாதியார். 5 வயதுல இருந்து 70 வரைக்கும். 5 70 மூவாதியார். அடுத்த திணை மொழி 50. இங்க மொழி அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துலதான் வரும். மொழியாலதான் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சேர்ந்து இருக்கிறோம். திணை மொழி சேந்தனார். கண்ணன் சேந்தனார். திணை மாலை. யாருக்கு மாலை போடுவாங்க? கணிதத்துல மேதாவியா இருக்காங்க. கனி மேதாவியார். இது கனி மேதையார் கிடையாது. கனி மேதாவியார். நம்ம ஏலாதி கூடிய ஆசிரியர் பார்த்தோம்ல, கனி மேதாவியார்.
அவங்கதான் இந்த திணை மாலை 150 அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பாங்க. அடுத்து கார் 40. நம்ம கார்ல போகும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போவோம். அது கூத்து. அப்போ கூத்தனார். கார்ல போகும்போது ஒரே கூத்தா இருக்கும். கண்ணன் கூத்தனார். கைநிலை. கையில தான் எல்லாரும் எதை தூக்கிட்டு போவாங்க? புல்ல தூக்கிட்டு போவாங்க. கைநிலை அப்படிங்கிறது என்னது? புல்லங்காடனார். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 5 இணை 50. 5 இட்லி சாப்பிடுற இடத்துல 50 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? பொறையனார். பொறை ஏறிடும். 5 இணை 70. 70 அப்படிங்கிறது 5 வேலை 70 பேர் வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறவங்க யாரு? மூவாதியார். திணை மொழி. மொழி தான் நம்மள எல்லாத்தையும் என்ன பண்ணுது? சேர்த்து வைக்குது. அப்ப கண்ணன் சேந்தனார். திணை மொழி 150. திணை மாலை. திணை மாலை 180. மாலை யாருக்கு போடுவாங்க? கணிதத்துல மேதாவியா இருக்கவங்க. கனி மேதாவியார். கார்ல போகும்போது ஒரே கூத்தா இருக்கும். கண்ணன் கூத்தனார். கைநிலை. கையில தான் எதை எடுத்துட்டு போவாங்க? புல்லங்காடனார். இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் தான். உங்களுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் இருந்தது அப்படின்னா நீங்க அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுல அதே மாதிரி அகநூல்கள்ல எது பெரியது, எது சிறியது அப்படின்னு பார்க்கணும். நம்ம பெரியது அப்படிங்கிறது நம்ம 150 அப்படின்னு சொல்றோம்ல. திணை மாலை 150. அதுதான் வந்து நம்ம அதை வச்சே சொல்லிடலாம். எது பெரியது, எது சிறியதுன்னு சொல்லிட்டு. அகநூல்கள்ல சிறியது அப்படின்னு பார்த்தோம்னா எதுனா கார் 40. ஏன்னா அதுதான் என்னது? 40 பாடல்களை கொண்டிருக்கும். திணை மாலை 150 அப்படிங்கிறது இந்த 150 அப்படின்னு சொல்றது 150 பாடல்கள் இருக்கும். அப்ப இருக்கிறதுலே அதான பெரிய நூல் அப்படின்னு அர்த்தம். இப்ப அகத்திணை நூல்கள்ல பெரியது எது? திணை மாலை 150. சிறியது அப்படின்னா கார் 40. அடுத்து புறத்திணை நூல் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா களவெளி 40. இந்த புறத்திணை நூல் எதை பத்தி சொன்னோம் அப்படின்னா நம்ம அகத்திணை நூல் அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கையை பத்தி சொல்றது. புறத்திணை அப்படிங்கிறது வெளியில இருக்கிற அந்த போர் வீரம் கொடை அதை பத்தி எல்லாம் சொல்றது புறத்திணை நூல். நீங்க புறத்திணை நூல் அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். என்னன்னா களவெளி 40. களத்துல இறங்கி வேலை பாக்குறவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. களத்துல இறங்கி வேலை பாக்குறவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. இப்ப களவெளி 40 அப்படிங்கிறது பொய்கையார். இதுல நம்ம 40 மொத்தமா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 40 அப்படின்னு ஒரு 4 நூல்களை சொல்லுவோம். இது எல்லாமே அவங்க பேர்ல 40 அப்படின்னு சொல்லி முடியும். இன்னா 40, இனியவை 40. இது ரெண்டுமே என்ன நூல்? நீதி நூல். அதுக்கப்புறம் அகத்திணை நூல்ல ஒரு 40 முடியக்கூடிய ஒரு நூல் பார்த்தோம். கார் 40. அப்புறம் களவெளி 40 அப்படிங்கிறது புறத்திணை நூல். அப்ப இந்த 4யுமே நம்ம என்ன சொல்றோம்? 40 அப்படின்னு சொல்றோம். இதோட நம்ம என்னென்ன அகத்திணை நூல்கள், புறத்திணை நூல்கள், அறநூல்கள் அப்படின்னு 3 பிரிவையும் 14 கீழ்கணக்கு நூல்கள் கீழே வரக்கூடியதை பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு நூலா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாலடியார். நாலடியாரை எழுதினது யாரு? சமண முனிவர்கள். சமண முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நாலடியாரை எழுதினாங்க. நாலடியாருக்கு வேற என்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னா நாலடி 400, நாலடி வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கு. நாலடி 400 அப்படின்னு எதற்காக சொல்றாங்க அப்படின்னா இதுல மொத்தம் 400 வெண்பாக்கள். 400 வெண்பாக்கள் அப்படின்னா 400 பாடல்கள் இருக்கிறதுனால இந்த நாலடி 400 அப்படின்னு சொல்றாங்க. குட்டி திருக்குறள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? நாலடியார்ங்கிறது திருக்குறளுக்கு இணையாக, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார். அதனாலதான் நாலடியாருக்கு குட்டி திருக்குறள் அப்படின்னு இன்னொரு பெயரும் வச்சிருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னா 12 இயல்களும் 40 அதிகாரங்களும் இருக்கு. இந்த நாலடியார தொகுத்தது யாரு? பதுமனார் அப்படிங்கிறது. ஏன்னா சமண முனிவர்கள் நிறைய பேர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து நாலடியாருக்கு கீழே கொண்டு வந்தது யாரு? பதுமனார் அப்படிங்கிறவங்க. திருக்குறளை எப்படி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பாலா பிரிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நாலடியார்லயும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலா வகுத்து முப்பாலா பகுத்து வச்சிருப்பாங்க. அப்படி முப்பாலா வகுத்து உரை செய்தவர் யாரு அப்படின்னா தருமர் அப்படிங்கிறவங்க. அப்ப தொகுத்தவர் யாரு? பதுமனார். முப்பாலை வகுத்து உரை செய்தவர் யாரு? தருமர். இது ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. அப்புறம் நாலடியார வந்து ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்துல என்ன பண்ணிருக்காரு? மொழிபெயர்த்திருக்காரு. இந்நூல்ல நம்ம என்ன சொல்றோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுறதுனாலதான் அதை குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நாலடியாரையும் திருக்குறளையும் ஒரே மாதிரி இணையாக சொல்றதுக்கு நிறைய சிறப்பு தொடர்கள் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதுல 4ம் அப்படிங்கிறது நாலடியாரையும் 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கிறது.
அதே மாதிரி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். நாலிரண்டில் அப்படின்னா 4 அப்படிங்கிறது நாலடியாரையும், 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கிறது. இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாலடியாரும் திருக்குறளும் ஒன்றோடு ஒன்று இயைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பெருமுத்தரையர்களை பற்றிய குறிப்புகள் எதுல இருக்கு அப்படின்னா நாலடியார்ல. இது நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது புக்ல எந்த இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெருமுத்தரையர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த திருச்சி, புதுக்கோட்டை அந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னர். அவங்கள பத்தின குறிப்பு எதுல இருக்கு? நாலடியார்ல இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அப்படியே மறுபடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இதுல இருக்க பாடல்கள் எல்லாமே பாத்துடலாம். சோ அந்த பாயிண்ட் ஒரு டைம் நம்ம ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். நாலடியாருக்கு வேறு பெயர் என்னது? நாலடி 400 வேளாண் வேதம், நாலடி குட்டி திருக்குறள். இதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 400. அதனாலதான் இதுக்கு நாலடி 400 அப்படின்னு பெயர் வந்திருக்கு. எத்தனை இயல்கள் இருக்கு? 12 இயல்கள், 40 அதிகாரங்கள் இருக்கு. இதை தொகுத்தவர் யாரு? பதுமனார். முப்பாலை வகுத்து உரை செய்தவர் யாரு? தருமர். அறம் பொருள் இன்பம் அப்படின்னா திருக்குறளை எப்படி நம்ம முப்பாலா பகுத்து வச்சிருக்கோமோ அதே மாதிரி நாலடியார்லயும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலா பகுத்து வச்சிருக்கோம். நாலடியார ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யாரு? ஜி.யு. போப் அவர்கள். நாலடியாரையும் திருக்குறளைக்கும் இணையாக சொல்றதுக்கு நிறைய சிறப்பு தொடர்கள் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். இது எல்லாமே நாலடியாரும் திருக்குறளும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றுக்கு ஒன்று குறைந்தது இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சிறப்பு தொடர்கள். பெருமுத்தரையர் அப்படிங்கிற அந்த மன்னரை பத்தி குறிப்பிட்டிருக்க பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் எதுல இருக்கு? நாலடியார் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. இப்போ இதுல பாடல்களை நம்ம பார்க்கலாம். இந்த நாலடியார் முதல் பாட்டு ஓல்டு புக், பழைய புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கண்ணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதாம் நட்பெண்ணாம். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கண்ணியர் ஆயினும். நாய்க்கால் சிறுவிரல் அப்படின்னா நாயின் காலுடைய சிறு விரல். நாயோட கால் விரலை பார்த்திருக்கீங்களா? நெருக்கமா இருக்கும். அப்போ அந்த நாயோட கால் விரல் எப்படி நெருக்கமா இருக்குமோ அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியர் ஆயினும். நாயின் கால் எப்படி ரொம்ப நெருக்கி இருக்கோ நாயின் காலோட விரல், அதே மாதிரி நம்ம கிட்ட ஒருத்தங்க நெருங்கி பழகுறாங்க. அப்படிப்பட்டவங்க ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். ஈயின் காலை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்யாதவங்களோட நட்பு என்ன நட்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதாம் நட்பெண்ணான். நம்ம நாய்க்கால் சிறுவிரல் போல் நெருங்கி இருக்கிறது போல நம்ம கிட்ட நெருங்கி பழகினாலும் ஈக்கால் எவ்வளவு சிறுசா இருக்கோ அந்த அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்யாதவங்களோட நட்பு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிறதுதான் இந்த 2 லைன்ல சொல்லியிருக்காங்க. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நம்ம வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சறோம் அப்படின்னா அந்த தண்ணி என்ன பண்ணும்? வயலுக்கும் பாஞ்சு மீதி இருக்கிற தண்ணி அங்கேயே தேங்கி தானியங்கள் எல்லாத்தையும் விளைவிக்கும். அதே மாதிரி நம்ம கூடயே இருந்து கூடயே இருக்கணும் கூட அவசியம் இல்ல. அவங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் செய்தானும் அப்படின்னா தூரம். எவ்வளவு தூரமா இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு உதவி செய்வங்களோட நட்பை நம்ம என்னைக்குமே வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அடுத்த 2 லைன்ல சொல்றாங்க. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். செய்தானும் அப்படின்னா தூரத்துல இருந்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும். அவங்களுடைய நட்பை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னா அந்த வாய்க்கால் எப்படி நம்ம நீர் பாய்ச்சி வயலுக்கு நீர் பாய்ச்சி மீதி அங்கேயே தங்கி தானியத்தை விளைவிக்குதோ அதே மாதிரி நமக்கு உதவி செய்யறவங்கள் அணையார்னா போன்றோர். அதே மாதிரி உதவி செய்வர்கள் என்ன பண்ணணும்? அவங்களோட நட்பை நம்ம என்னைக்குமே கூட வச்சுக்கணும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதாம் நட்பெண்ணாம். அப்படியோட நட்பு நமக்கு தேவையில்லை. அப்ப எந்த மாதிரி நட்பு நமக்கு தேவை? அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்களோட நட்பை நம்ம தேடி கொண்டு வச்சுக்கணும்.
செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அடுத்து 2வது பாடல் என்னன்னா, வைப்புலி கோட்போடா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வெவ்வார் எச்சம் என்றொருவன் மக்களுக்கு செய்வன விற்றைமற்று அல்ல பிற. வைப்புலி கோட்படா. வைப்புலி அப்படின்னா பொருளை சேர்த்து வைக்கிற இடத்தை தான் என்ன சொல்றாங்க, வைப்புலி அப்படின்னு. கோட்படா அப்படின்னா ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து கொள்ளை அடிச்சுட்டு போக முடியாது, அததான் என்னது கோட்படா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கல்விய நம்ம ஒரு இடத்துல சேமித்து வச்சோம் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது மத்தவங்களால, கோட்படா மத்தவங்களால எடுத்துட்டு போக முடியாது, திருடிட்டு போக முடியாது. வாய்த்தீர். வாய்த்தீர் அப்படின்னா என்னது, மத்தவங்களுக்கு கொடுக்கிறது. வாயில் அப்படின்னா என்னது, கொடுக்கிறது. வாய்க்கும்படி கொடுத்தாலும் கேடு இல்லை. கேடுன்னா என்னது, துன்பம். இப்ப நம்ம கல்வியை மத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதனால ஏதாவது நமக்கு துன்பம் இருக்கா, இல்ல. இப்போ நம்ம வைப்புலி கோட்படா, நம்ம ஒரு இடத்துல சேமிச்சு வச்சாலும் அந்த கல்வியை என்ன பண்ண முடியாது, மத்தவங்களால திருடிட்டு போக முடியாது. வாய்த்தீர் கேடு இல்லை. வாய்க்கும்படி மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அதனால நமக்கு எந்த துன்பமும் வரப்போறது இல்ல. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார். மிகுந்த சிறப்பினை உடைய அரசர் கூட என்ன பண்ண முடியாது, நம்மளோட கல்வியை வவ்வார் அப்படின்னா கவர்ந்து போக முடியாது. எச்சம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். எச்சம் என்னொருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. விச்சை அப்படின்னா அடுத்து கல்வி. அப்போ நம்மளோட குழந்தைகளுக்கு செல்வம் அப்படின்னு நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா கல்விதான். மத்த எதுவுமே செல்வம் ஆகாது. எச்சம் என்றொருவன், செல்வம் என்றொருவன் மக்கள் குழந்தைகளுக்கு செய்வன கல்வி. நம்ம குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிற செல்வத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மத்த எல்லா செல்வங்களையும் அவங்களே தேடிப்பாங்க. அததான் இந்த பாடலையும் நாலடியார்ல குறிப்பிடுறாங்க. வைப்புலி கோட்போடா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என்னொருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. பாடலோட பொருளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாடலோட பொருள் புரியாம நீங்க மறுபடி இந்த பாடலை படிச்சுட்டே இருந்தாலும் உங்களுக்கு அது மனசுல போய் நிக்காது. நீங்க பாடலை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பொருளை மட்டும் உணர்ந்துகிட்டா போதும். நாலடியாருக்கு கீழே இந்த இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ல போயிட்டு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்க அது நாலடியார்ல வரும் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தாலே நீங்க ஈஸியா மார்க் பண்ணிடலாம். அடுத்து 3வது பாடல். இது வந்து 2வது பாடல் வந்து நியூ புக்ல கொடுத்திருக்க ஒரு பாடல். 3வது பாடல் வந்து புக் பேக்ல எந்த 8ஆ 9ஆ கரெக்டா தெரியல. ஆனா புக் பேக்ல இருக்கக்கூடியது. ஏன்னா அதுல இருந்துமே சம்டைம்ஸ் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ அதையும் நம்ம விடாம பார்க்கணும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந் தமிழுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. அப்படின்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நம்மளோட வாழ்நாட்களை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏறத்தாழ ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம படிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப 5 வயசுல இருந்து 22 வயசு காலேஜ் முடிஞ்சா போதும் அப்பாடா அப்படின்னு புக்கை மூடி வச்சுட்டு அதோட ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகுற வரைக்கும் வேணா படிக்கிறது. இல்ல ஜாப்ல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புக்கை தொடுறதே கிடையாது. அந்த ஜாப் ரிலேட்டடாவே அப்படியே போயிட்டே இருக்கிறது. சோ நம்மளோட வாழ்நாள படிக்கிறது அப்படிங்கிறது என்னது ரொம்ப கம்மி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன, நம்ம வாழ்நாள கல்வி அப்படிங்கிற கற்பதற்கான நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. மெல்ல நினைக்கின் பிணிப்பல. அதுலயும் என்னது பிணி அப்படின்னா என்னது நோய். நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் நோய் அப்படிங்கிறது பாதி நேரம் வந்திருக்கும் நமக்கு. எத்தனை டைம் நம்ம ஸ்கூல்ல ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கோம். அந்த மாதிரிதான் ஸ்கூல் டைம்ஸ்ல நம்ம படிக்கிறதே கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்திலேயே நோய் அப்படிங்கிறது வந்துருது. அதனால அதுலயும் நம்ம கொஞ்ச நாட்கள் போயிருது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் மெதுவா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிணிப்பல. அதுல நோய் அப்படிங்கிறது பாதி நாட்களை ஆக்கிரமிச்சது. தெல்லிதின் ஆராய்ந் தமிழ் விடவே. அதனால அந்த கொஞ்ச நாளையுமே நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா தெல்லிதின் ஆராய்ந் தமிழ் உடையே. என்ன பண்ணணும், நல்ல நூல்கள் எது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து கற்க வேண்டும். தீய நூல்களை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நல்ல நூல்கள் எது அப்படிங்கிறத ஆராய்ந்து படிக்க வேண்டும். தெல்லிதின் ஆராய்ந்து தமிழ் உடைந்து கற்பவே. யார் மாதிரி, நம்ம அன்னப்பறவை எப்படி
நீருல பால்ல நீரை ஊத்தி கொடுத்தோம் அப்படின்னா நீரை பிரிச்சு எடுத்துட்டு பாலை மட்டும் பருகும். நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. அதே மாதிரி நம்ம தீய நூல்களை தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும்? நல்ல நூல்களை மட்டுமே படிக்கணும். அததான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர், மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லுதேன் ஆராய் தம உடையே கற்பவே, நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. அடுத்து 4வது பாடல். கல்லாரே ஆயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின், நல்லறிவு நாளும் தலைப்படுவர், சொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பூ சேர்ந்தலார் குத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, கல்லாரே ஆயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின். கல்லாரே ஆயினும் நம்ம படிக்கல அப்படின்னாலும் கற்றாரே சேர்ந்தொழுகின், நல்லா படிச்சவங்க கூட சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நல்லறிவு நாளும் தலைப்படுவார். நல்ல அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தன்னாலே வந்துடும். கல்லாரே ஆயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின், நல்லறிவு நாளும் தலைப்படுவர். நம்ம படிக்கல அப்படின்னாலும் படிக்கவங்களோட சேர்ந்து இருக்கும் போது அவங்களோட அறிவானது நமக்கும் என்ன பண்ணும்? கொஞ்சம் சேரும். எது மாதிரி அப்படின்னா, தொல் சிறப்பின் ஒன்னிற. தொல் சிறப்பு, தொல் அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். பழமையான சிறப்பும், ஒன்னிற அப்படின்னா பளிச்சிட நிறத்துல இருக்கக்கூடிய பாதிரிப்பூ. பாதிரிப்பூ அப்படின்னா என்னன்னா, நல்ல ஸ்மெல் வரும். அதுல எல்லோ கலர், பிங்க் கலர் அப்படி நிறைய கலர்ல இருக்கும். பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாதிரி பூவை நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பாதிரி பூவோட ஸ்மெல்லு தண்ணியிலையும் அந்த பாத்திரத்துலயும் அப்படியே நிக்கும். அது மாதிரிதான் நம்ம கல்லாதவங்க கற்றவங்க கூட இருக்கும் போது அவங்களோட அறிவு நமக்கும் சேரும் அப்படிங்கறதான் அர்த்தம். தொல் சிறப்பின் பழமையான சிறப்பும், ஒன்னிற பளிச்சிட நிறமும் பாதிரிப்பூ, பழமையான சிறப்பும் நல்ல பளிச்சு நிறமும் இருக்கக்கூடிய அந்த பாதிரி பூவை சேர்ந்தலார். எது சேர்ந்தலார்? குத்தோடு தண்ணீரும், பாத்திரமும் தண்ணீரும் தான் பயந்தாங்க. அதே மாதிரி தான் பயந்தாங்க அப்படின்னா என்னது? அதுக்கான ஸ்மெல்லு அப்படிங்கிறது, அதோட பயன் அப்படிங்கிறது இந்த தண்ணீரும் பாத்திரத்துக்கும் சேரும். கல்லாரே ஆயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின், நல்லறிவு நாளும் தலைப்படுவர், தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பூ சேர்ந்தலார் கூத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்க. 5வது பாடல். இது 12th சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய பாட்டு. 5வது பாட்டு. இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால், தம்மை விளக்குமால் தாமுளரா கேடென்றால், எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இம்மை பயக்குமால் அப்படின்னா, இம்மை அப்படின்னா இந்த உலகத்துல பயக்குமால், நமக்கு பயன் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு தரக்கூடியது எது? கல்வி அப்படிங்கிறதுதான். இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் அடையிறதுக்கு கல்வி அப்படிங்கிறதுதான் நமக்கு துணை செய்யுது. இம்மை பயக்குமால், ஈய குறைவென்றால், ஈய அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கிறது, ஈயில் கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் என்ன ஆகாது? கல்வி குறைவின்றேல், குறைவுபடாது. தம்மை விளக்குமால், தம்மை விளக்குமால் அப்படின்னா நம்மள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது எது? கல்வி அப்படிங்கிற ஒண்ணுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிஎன்பிஎஸ்சில ஸ்டேட் ஃபர்ஸ்டோ ஸ்டேட் செகண்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த தமிழ்நாடு முழுக்க அறிமுகப்படுத்தியது எது? நீங்க கற்ற கல்வி. கல்வி மூலமா தான் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது எடுக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுது? இந்த உலகத்துக்கே இப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கறத அறிமுகப்படுத்துது. அப்போ நம்மள விளக்குமால், தம்மை விளக்குமால், நம்ம இப்படி ஒருத்தங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியது என்னது? கல்வி அப்படிங்கிறது. தம்மை விளக்குமால், தாமுளரா கேடின்றால் அப்படின்னா ஒருத்தவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் கற்ற கல்விக்கு கேடு, கேடுனா துன்பம் இல்லை. தாமுளர அப்படின்னா தான் இருக்கிற வரைக்கும், உயிரோட இருக்கிற வரைக்கும், கேடென்றால் கற்ற கல்விக்கு எந்த கேடும் இருக்காது. எம்மை உலகத்தும் யாம் காணோம். எம்மை உலகத்தும் அப்படின்னா எந்த உலகத்துக்கு போனாலும் யாம் காணேன், இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எத? கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. கல்விய மாதிரி அறியாமை நீக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறத நான் இதுவரைக்கும் என்னது? அறுக்கும் அப்படின்னா என்னது? நீக்கும். மம்மர்னா அறியாமையை நீக்கும் மருந்து எது? கல்வி.
இந்த மாதிரி கல்வி மாதிரி அறியாமை நீக்கக்கூடிய ஒரு மருந்த இந்த உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளர கேடின்றால். இம்மை பயக்குமால் அப்படின்னா என்னது? இந்த உலகத்துல நமக்கு பயன் தர விஷயங்களை எல்லாத்தையுமே நமக்கு செய்து கொடுக்க வேண்டியது என்னது? செய்து கொடுக்கிறது எது? கல்வி. ஈய குறைவென்றால் மத்தபடி மத்தவங்களுக்கு யாருக்காவது கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது? குறையாது. தம்மை விளக்குமால் நம்மள இந்த உலகத்துக்கு நம்ம ஒருத்தங்க இருக்கோம் அப்படிங்கறத விளக்கி விளக்கி காட்டுறது கல்வி. தாம் உளரா கேடின்றால் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் கேடின்றால் கல்விக்கு நம்ம கற்ற கல்விக்கு கேடு துன்பம் அப்படிங்கிறது வராது. எம்மை உலகத்தும் யாம் காணும் இந்த உலகத்துல நான் எங்கேயுமே கண்டதில்ல கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பெரியவர் கேண்மை பிறை போல நாளும். இது புக்ல எந்த இடத்துல இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் அப்படின்னா நம்ம பெரியாரோட கேண்மை அப்படின்னா நட்பு. பெரியவர்களிடம் கொண்ட நட்பு அப்படிங்கிறது பிறை நிலா எப்படி ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்ம பெரியவர்களிடம் கொண்ட நட்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மளையும் வளர செய்யும். நம்மளோட நட்பும் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் இதோட பொருள். அவ்வளவுதான். நாலடியார் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னா 40. இன்னா 40ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 40 பாடல்கள் இருக்கு. ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கு. எதுக்காக இதுக்கு இன்னா 40 அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னானா துன்பம். எது எது துன்பம் அப்படின்னு இந்த 40 பாடல்கள்லயும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இதுக்கு என்னது இன்னா 40 அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதோட பாவகை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னிசை வெண்பா. இப்ப கபிலர் ஆசிரியர் குறிப்பு. நம்ம எந்த ஒரு நூலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ரெண்டுமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். நாலடியாருக்கு சமண முனிவர்கள் நிறைய பேர் எழுதுறதுனால நம்ம அதுல ஆசிரியர் குறிப்பு படிக்கல. இதுல கபிலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால அவரை பத்தி நம்ம கட்டாயம் படிக்கணும். ஆசிரியர் குறிப்பு அவரோட சமயம் என்னது? சைவம். எந்த காலம் அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு அவர் வாழ்ந்த காலம். கபிலரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புலனழுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னு கபிலரை சிறப்பிச்சு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய பேரு கபிலரை சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா நக்கீரர், பெருங்குன்றூர் கிழார், நப்பசலையார், இளங்கீரனார். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இதையும் நீங்க மார்க் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா வேற கலர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே நமக்கு மறுபடி எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இங்க கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். சரி, ஓகே. இப்ப வாங்க பார்க்கலாம். நக்கீரர் என்ன சொல்றாரு? கபிலரை வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்றாங்க. பெருங்குன்றூர் கிழார் நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்றாங்க. நப்பசலையார் பொய்யா நாவீர் கபிலன் அப்படின்னு சொல்றாங்க. இளங்கீரனார் என்ன சொல்றாரு? வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சிறப்பிட்டு சொல்றாங்க கபிலரை. சோ இது எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்னா 40ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போறது இனியவை 40. இனியவை 40 இதுலயும் எத்தனை பாடல்கள் இருக்கு? 40 பாடல்கள் இருக்கு. இதுக்கு எதுக்காக இனியவை 40ன்னு சொல்றாங்க? இதுல எல்லாமே இனிமையான கருத்துக்கள். எது எது நமக்கு நன்மை தரும் அப்படின்னு நல்ல கருத்துக்களை இனிய கருத்துக்களை 40 பாடல்களை சொல்றதுனாலதான் இத இனியவை 40 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு பாடலையும் 3 அல்லது 4 இனிமையான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. நம்ம பாடல்களை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு பாடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கட்டாயமா 3 கருத்து அல்லனா 4 கருத்து நல்ல கருத்தா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நடந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பாடல் பார்க்கும்போது இது நல்லாவே உங்களுக்கு புரியும். ஆசிரியர் ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இனியவை 40 எழுதினது யாரு? இனிப்பு சாப்பிடும்போது என்ன வரும்? பூதம். அப்போ பூதஞ்சேத்தனார் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதினது. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோட ஊர் மதுரை. காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த காலமும் நமக்கு கேட்டிருக்காங்க. எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு விட்டுறக்கூடாது. கட்டாயம் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். இதோட பாடல்கள் பார்க்கலாம். சாரி.
40 பாடல்கள். ஓகே. குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. மயரிகள் அல்லாராய் மாண்புடையாரைச் சேரும், திருவுன் தீர்வின்றேல் இனிது. குலவி அப்படின்னு யார சொல்றாங்க? குழந்தைய தான் சொல்றாங்க. பிணினா நோய். குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ்றதுதான் இனிது. குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. களரும் அப்படின்னா பேசும். அவையஞ்சான் அவை, அதாவது நிறைய பேர் கூடி இருக்கிற ஒரு அவையில அவங்க முன்னாடி பயப்படாம பேசுறதுதான் என்னது? கல்விக்கு இனிது. களரும் பேசும் அவை அஞ்சான், அவைக்கு அஞ்சாம அவங்க முன்னாடி களரும் பேசுறதுதான் கல்விக்கு இனிதே. களரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே. மயரிகள் அல்லாராய் மாண்புடையார் சேரும், திருவுன் தீர்வின்றேல் இனிதே. அப்படின்னா என்னன்னா, மயரி அப்படின்னா என்னது? மயக்கம். மயக்கமற்ற நம்ம கிட்ட ஒரு செல்வம் நிறைய சேருது அப்படின்னா அதுக்கு அடிமையா மயங்கிட்டு இருக்காம, என்னது இல்லாம இருக்கவங்க கிட்ட ஒரு செல்வம் சேருது அப்படின்னா அந்த செல்வமானது அவங்களை விட்டு போகாம அவங்க கூடயே இருக்கிறது தான் இனிது. மயரிகள் அல்லாராய், மயக்கம் இல்லாதவராய் மாண்புடையாரை சேரும், அத்தகைய பண்பினை உடையாரை சேரும் திருவும் தீர்வின்றேல். சேரும் செல்வமானது தீர்வின்றேல் குறையாமல் அவங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறது இனிது. அப்ப இதுல என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க? குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ்றது இனிது. அப்புறம் அவையில பயப்படாம பேசுறது கல்விக்கு இனிது. நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு மயங்காம அடிமையாகாம இருக்கிறவங்க கிட்ட சேர்ந்த செல்வமானது அவங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறது இனிது அப்படின்னு எத்தனை கருத்துக்கள்? 3 கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த இனியவை 40ல ஒவ்வொரு பாட்டுலயும் 3ல இருந்து 4 கருத்து வரை சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 2வது பாட்டு. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே. மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. சலவர் அப்படின்னா யாரு? வஞ்சகர். வஞ்சகர் கிட்ட சாரா விடுதல், அவங்களோட சேர்ந்து வாழாமல் அவங்க விட்டு நீங்கி வாழ்றதுதான் இனிது. வஞ்சகர் கிட்ட எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு அது நல்லது. இப்ப சலவரை சாரா விடுதல் இனிது. சாரா விடுதல்னா என்னது? விலகி இருத்தல் இனிது. அவங்க கூட சேராமல் விலகி இருத்தல் இனிது. புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிது அப்படின்னா, புலவர் அப்படிங்கிறது அறிவுடையவர்களை தான் குறிக்குது. புலவர் தம் வாய்மொழி, அறிவுடையவர்களோட வாய்மொழி அப்படின்னா அவங்க சொல்கின்ற சொல். வாய்மொழி போற்றல், போற்றல்னா பின்பற்றுதல் இனிது. அறிவுடையவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல சொற்களை பின்பற்றி வாழுதல் இனிது. மலர்தலை நாளத்து, மலர்தலை அப்படின்னா என்னது? அகன்ற இடத்தினை உடைய, நாளம்னா என்னது? உலகம். அகன்ற இடத்தினை உடைய உலகத்தில் வாழக்கூடிய மண்ணுயிர்கள் எல்லாம் அப்படின்னா, மண்ணுயிர்னா என்னது? நிலைபெற்று வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. அவங்க உரிமைப்பட வாழ்தல் என்னது? இனிது. அப்ப இதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க? வஞ்சகருக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? சேர்ந்து வாழாமல் அவங்களை விட்டு விலகி இருக்கிறது இனிது. அறிவுடையவர்களோட வாய் சொல்ல பின்பற்றி வாழ்தல் இனிது. 3வது கருத்து என்ன? இந்த உலகத்தில் மண்ணுயிர்கள் எல்லாம் நிலை பெற்று உரிமைப்பட வாழ்தல் இனிது அப்படின்னு 3 கருத்துக்கள்ல சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க பாடல மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இனிதே இனிதேன்னு வந்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இது இனியவை 40 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா இதுல நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குலவி டேஸ் வாழ்தல் இனிதே அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பிணி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க மீனிங் மட்டும், பொருளை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க ஈஸியா ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு நம்ம இந்த இந்த 3 மட்டும் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எதெல்லாம்? நாலடியார், இன்னா 40, இனியவே 40. நாளைக்கு மீதி அறநூல்கள் பார்க்கலாம். இதுல எப்படியும் நமக்கு ஒரு 3 பகுதியா போகும் வீடியோ அப்படிங்கிறது. சோ இந்த பகுதியில நமக்கு இந்த 3 மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்த பகுதியில நம்ம மிச்ச அறநூல்களை பார்த்துட்டு 3வது பகுதியில நம்ம அகத்திணை நூல்கள், புறத்திணை நூல்களை பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே உடனே வரும். நீங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல நடக்கிறத எல்லாமே தனியா பகுதி ஆக்குன்னு சொல்லி தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு தனியாவே நோட் போட்டுருங்க. ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். 25 அதிகாரம் போக ஒவ்வொரு 6த், 7த், 8த்ல அதுல இருந்துமே நம்ம திருக்குறள் படிப்போம். ஸோ திருக்குறளுக்கு தனியா நோட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2வது இலக்கியத்துல 2வது டாபிக் என்னது? 11 கீழ்க்கணக்கு நூல், அடுத்து கம்பராமாயணம். சோ இந்த பகுதி இலக்கியத்துக்குன்னு சொல்லி திருக்குறள தவிர மத்த 9 தலைப்பு இருக்கு. அந்த 9 தலைப்புக்கும் தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் மொத்தமாவே குடுத்துட்டேன் அப்படிங்கிறனால, நீங்க வீடியோ பார்த்த கையோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம்க்கு நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் டைம் இருக்கு. இப்போ நீங்க சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்ப மறுபடியும் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறந்துரும். சோ பார்த்த கையோட நீங்க என்ன பண்ணிருங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதே இது நீங்க தனியா ஒவ்வொரு புக்லயும் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு நோட்ஸ் எடுக்க அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா நான் உங்களுக்கு எல்லாமே ஒரே வீடியோஸ்ல குடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்க இத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சோ நீங்க சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டா இத மட்டும் பார்த்து முடிச்சுட்டு 6த் டூ 10த் புக்க தரோவா அட்ட டு அட்ட படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, கட்டாயமா உங்களால தமிழ்ல 90க்கு மேல கண்டிப்பா எடுத்துறலாம். சோ நீங்க இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்க பாட்டெல்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ.